அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். நம்மத்தில் உலாவி நம் தேவனாக இருக்கிறார். நம்ம மேல் அசைவாடுகிற கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு என்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா ஆண்டவரே, 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் எங்கே கொடுக்கிறோம், உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே சமூகம் பிரசனம் கிருபை எங்களோட இந்த ஒவ்வொரு பாகத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அழைத்து வாருங்க ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் சுவாமி. ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ஷாலாமாக எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபக்கூடிய நீங்கள் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். யெகோவா ஈரே, ஸ்தோத்திரம். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையிலே எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியை திருப்தியாக்குகிறவரே, ஸ்தோத்திரம். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்குகிறவரே, ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவர்களின் ஆசையை திருப்தியாக்குகிறவரே, ஸ்தோத்திரம். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவர்களுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். தானியத்தை கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். திராட்சரசத்தை கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். எண்ணெயை கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். கொடா கொடை ஸ்தோத்திரம். அப்பா காக்கை குஞ்சை கூட கவனிக்கிற தேவன், அதன் மேல் கரிசனம் உள்ள தேவன், எங்களை எல்லாம் ஆண்டவர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்காக பொறுப்படுத்திக் கொள்கிறார். கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்பா அவங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் மறவாமல் நிறைத்தீர் ஐயா. அவர் நம்மை மறப்பதே இல்லை. நாம் நன்றி சொல்லுவோம். அவருக்கு நாம் மனதார நாம் நன்றி சொல்ல வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசனிதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தண்ணீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி
கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக கோடி கோடி நன்றி. வாழ்க்கை முழுவதும் நான் செலுத்திக் கொண்டே இருந்தாலும் போதாது. 1000 நாவுகள் இருந்தாலும் பத்தாது அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. இப்பொழுது நாம் செய்திக்கு நேரம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். நாம் இந்த நாட்களை பார்த்து கொண்டுற ஒரு வாக்கு தத்துவம், பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாத நான் உன் தேவன். இன்னைக்கு பார்க்க போறது நான் உன்னோட கூட இருக்கிறேன். ப்ராமிஸ், ப்ரெசன்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவை இந்த ப்ராமிஸ், நமக்கு ரொம்ப தேவை இந்த அஷூரன்ஸ், ரொம்ப தேவை ப்ரெசன்ஸ். நான் இதை 100% என்னால் டெஸ்டிஃபை பண்ண முடியும். ஐ கேன் கேரண்டி. ஆதியாம் 28:15, நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்வனும் உன்னை கைவிடுவதில்லை. இட் வாஸ் காட்ஸ் அஷ்யூர்ட் பிரசன்ஸ். ஒரு அஷூரன்ஸ், பிரசன்ஸ். இந்த பிரசன்ஸ் எனக்கு அற்புதம் செய்தது. இந்த பிரசன்ஸ் மனுஷர் சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, நல்ல டாக்டர்ஸ், கெட்டிக்கார டாக்டர்ஸ், ட்ரெயின்டு டாக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் கரெக்டாக சொன்னாங்க, இந்த வியாதி பெருசு, ஆனால் மை காட் இஸ் கிரேட்டர். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்ஸ் எனக்கு சுகத்தை கொடுத்துச்சு, ஜீவனை கொடுத்துச்சு. என்னாகும் 13-14 அடிப்படையில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னாகும் 14:9 காலேபும் யோசுவாவும் சொல்ற வார்த்தைகள். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு வசனத்தில் ப்ராப்ளம் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு. ஒரு வசனத்தில் என்ன சொல்லுது? பயம். இந்த பகுதி ரொம்ப தெரிஞ்ச பகுதி. கர்த்தர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை பார்த்து, இன்னைக்கு நீங்க நான் கடந்து போற சூழ்நிலைக்கு கர்த்தர் இந்த பகுதி மூலமாக ஒரு புதிய பதில, ஒரு புதிய வெளிப்பாட்டை கர்த்தர் தருவார். இந்த வசனத்தில் ப்ராப்ளம் இருக்கு, ஆன்சர் இருக்கு. ப்ராப்ளம் என்ன? பயம். ஆன்சர் என்ன? என்னோட கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய அல்லாட்டி விசுவாசியுடைய மிகப்பெரிய பிரச்சனை, if there is one single problem or the most significant problem of a believer அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் அக்ரி பண்ணுவோம், பயம். இந்த பயம் என்னை முழுமையாக ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விட மாட்டேனுது. ஒரு மனுஷன், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் நிறைய குறைகளுக்கு காரணம் இந்த பயம். இந்த பயம் அவருடைய விசுவாசியுடைய சர்க்கிளை சின்னதாக்குது, ஆசீர்வாதத்தை சின்னதாக்கு, சுகத்தை குறைக்குது, சந்தோஷத்தை குறைக்குது, நிம்மதியை குறைக்குது, சரீர பலத்தை குறைக்குது இந்த பயம். இந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷங்கள் வெயிட்டிங் அப்புறமேட்டு ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு நுழையிற வாசல்ல இருக்காங்க. விதின் ரீச். எட்டு வச்சா சொல்லுவோம்ல, எட்டி பிடிச்சான்னு சொல்லுவோம்ல, அந்த விதின் ரீச், அட் த டோர் ஆஃப் பிளெஸிங். இவங்களுக்காக பஸ் காட்டுக்குடி அடிக்கப்பட்டுச்சு, வாதைகள் மீது வாதைகள் பார்வனுடைய முழங்கால முடங்க வச்சாரு ஆண்டவரே, செங்கடலை பிளக்க வச்சாரு. இப்ப they're right in front of the promised land. The promised land மாத்தி சொல்லலாம், right in front of blessings. Hallelujah. Praise God. இந்த blessingsக்கும் அவங்களுக்கு நடுவில் என்ன இருக்கு? இப்ப ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? பயம். பயம்.
இந்த வசனம் என்னாகும் 14:9 சொல்லுது, நீங்க அவளுக்கு பயப்பட வேண்டாம். ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்லிடுது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இந்த மெசேஜ் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சம்மரிவே பார்த்துருவோம். இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சொல்யூஷன். இப்போ இந்த சம்பவத்தை இப்போ பார்க்க போகிறோம். முதல் சம்பவம், ஏன் இவங்க இந்த 12 பேர் அனுப்பிச்சு உளவு பார்க்க வச்சாங்க? வை ஸ்பைஸ் were sent? ஸ்டார்டிங் இதுக்கு உபாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்க்கணும். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, ஜனங்கள் கேட்டாங்க, நாங்கள் எப்படி போகிறதுன்னு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நாம் வேவுகாரரை அனுப்பி பார்க்க வேண்டும். இது அடுத்த வசனம். மோசேக்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்சு, மோசேயும் எஸ் அப்படின்ட்டார். இப்போ மக்களுடைய ரிக்வெஸ்ட், அவங்களுடைய விஷ், மோசே சேஸ் ஓகே, ஐ என்டாஸ் இட். கர்த்தரும் என்ன சொல்றார் அப்புறமேட்டு, என்னாகும் 13:2 ஒவ்வொரு ட்ரைபுக்கும் ஒரு ஆளை அனுப்புங்க. என்ன ரேஷனல் அதில்? யூ வாண்ட் சம்திங், ஓகே ஃபைன், ரைட், கோ பை யுவர் ரிக்வெஸ்ட், பை யுவர் விஷஃபுல் திங்கிங். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு ஆள் அனுப்புங்க. என்னன்னா, இட் மஸ்ட் ரெப்ரசன்ட் த நேஷன். ஆக மனிதர்கள் ஆசைப்பட்டாங்க. மோசே he endorsed it. God said okay. Praise God. ஆண்டவர் ஆமானாரு. ஆண்டவர் தெரியும். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, faith. Hallelujah. Without faith, கையில் பிளேட்டில் எனக்கு கேக் கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். கையில் என்கிட்ட லட்சம் பணம் கொடுத்தாலும் நான் அதை அனுபவிக்க முடியாது விதவுட் ஃபெய்த். ஆகவே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் விஷ் பண்ணுறீங்க, நீங்கள் என்டோஸ் பண்ணீங்களா, நவ் கோ ஹெட். ஒன்லி திங் இஸ் திஸ் மஸ்ட் ரெப்ரசன்ட் த ஹோல் நேஷன். இதனுடைய முடிவு முழு தேசத்தினுடைய முடிவாக இருக்கணும். இதனுடைய தீர்மானம் முழு தேசத்தினுடைய தீர்மானமாக இருக்கணும். இப்போ 2 ரிப்போர்ட். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 2 ரிப்போர்ட் வருது. என்னாகும் 13:28. 12 பேர் 40 நாள் போய் பார்க்குறாங்க. பொதுவாக இந்த 40ன்றது பைபிளில் பொதுவாக அது ஒரு டெஃபினட் கன்க்ளூஷன் இல்லை. ஜென்ரலி இட் இண்டிகேட்ஸ் இட்ஸ் அ பீரியட் ஆஃப் டெஸ்டிங். இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் இருக்கு. இப்போ இந்த 10 பேர் அக்ரி பண்றாங்க, இது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், அதுல டிஸ்பியூட்டே கிடையாது. ஆண்டவர் சொன்னதுதான், பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். ஆனாலும் despite it being a country flowing with milk and honey, despite it being in conformity with God's word, with God's promise, despite it. Hallelujah. என்ன சொல்றாங்க? இது ரொம்ப தெரிஞ்சது. We will go through it again. அங்கு உள்ளவங்க ராட்சசர்கள், giants, fortified cities, அரணான பட்டணங்கள், அவர்களை எதிர்க்க கூடாது. நம்மை காட்டிலும் பலவான்கள், அவர்கள் முன்பாக வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். Despite God's faithful promise. இவங்களுடைய ரிப்போர்ட். இப்ப அடுத்த 2 பேர், காலேபும் யோசேப்பு, அவங்களுடைய ரிப்போர்ட் என்னது? நேர கான்ட்ரரி. இந்த கான்ட்ரரி ரிப்போர்ட்டு நம்மோட பேசும். 2 பேரும் ஒரே காட்சி, 2 பேரும் ஒரே சூழ்நிலை,
ரெண்டு பேரும் அக்ரி பண்றாங்க, இது பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆனா இந்த கன்க்ளூஷன், ரெஸ்பான்ஸ் டிஃபரண்ட். ஹalleluya, praise God. காலேபும் யோசேப்பும் என்ன சொல்றாங்க? யோசுவா காலேபும் யோசுவா என்ன சொல்றாங்க? கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஹalleluya. That changes their perception. Hallelujah. உங்க பெர்செப்ஷனை நீங்க ஒரு கண்ணால பார்க்குறீங்க, உங்க சென்ஸ் சொல்லுது இது சின்னது, இது பெருசு, இது ஈஸி, இது கஷ்டம், இது நல்லது, இது கெட்டது, இது போயிடும் போகாது, இது வேதனை உள்ளது, வேதனை இல்லாதது, சாத்தியம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் சொல்லுது. ஆனால் உங்கள் ரெஸ்பான்ஸு எதில் மாறுது? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஹalleluya. இதுதான் ஃபவுண்டேஷனல் டிஃபரன்ஸ், ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். praise God. ஆகவே இவங்க பிளான் பண்றதுலாம், ரெண்டு பேர் பிளான் பண்றது, திங்க் பண்றது எல்லாமே அருமையா இருக்குது. நாம் இவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். செங்கடலை பிளந்தவர் என்னோட கூட இருக்கிறார். நாசின் சுவாசத்தினால் செங்கடலை பிளக்கச் என்னோட கூட இருக்கிறார். பார்வோனை முழங்கால் படிவிட செய்தவர் என்னோட கூட இருக்கிறார். ஹalleluya. ஆகவே பயப்பட வேண்டியதில்லை. இவங்களும் பார்த்தாங்க அரணிப்பான கோட்டைகளை, ராட்சச மனிதர்களை பார்த்தாங்க. ஆனா இவங்களுக்கு என்னது? அவங்க உணர முடியுது காட்ஸ் பிரசன்ஸ். பை ஃபெய்த் they can accept, they can perceive, they experience God's presence. Hallelujah. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் எப்படி காட்ஸ் பிரசன்ஸை பர்சீவ் பண்ண முடியும்? பை ஃபெய்த். சொன்னவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் முத இதை பற்றி பேசுவாங்க. ஃபர்ஸ்ட், நான் உங்களை பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு அழைத்து, மோசேட்ட சொல்றார், பாலும் தேனும் ஓட தேசத்துக்கு அழைத்து செல்வேன். அங்க அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, எல்லா ஆட்கள் இருப்பாங்க, கானானியரு, மேவியர், எல்லாரும் இருப்பாங்க. நான் கொண்டு போய் உங்களை அங்க சேர்ப்பேன். ஹalleluya. பாருங்க, God is consistent, நேற்றும் என்று மாறாதவர். அப்படி சொன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். ஆண்டவர் துவக்கதான் சொல்லிட்டு இருக்காரு. தப்பா நீ போப்பா, சமாளிச்சுக்கலாம்ப்பா, சிச்சுவேஷன் வரும்போது சமாளிச்சுக்கலாம்ப்பா, அது சொல்லவே இல்லை. God told the reality. நீங்க போங்க, 2 பாயிண்ட்ஸ், பாலும் ஓடும் தேன் ஓடும். அங்க உனக்கு பெரிய ஒரு அப்போசிஷன் இருக்கும். நான் போய் சேர்க்கிறேன், இதுதான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. I am there. Hallelujah. இந்த யோசுவாவும் காலேபும் என்ன பண்றாங்க? அதை விசுவாசிக்கிறாங்க. அந்த பிரசன்ஸை, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். என்ன 14:9. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் பெல்லடிக்க துவங்க வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லுது. நீங்க ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள் நுழைய வேண்டியது காலம் வந்துருச்சு. ஒரு தயக்கத்தோடு இருக்கீங்க ப்ராமிஸை பற்றி. இந்த ப்ராமிஸை டச் பண்ண பயப்பட்டு இருக்கீங்க. இது நடக்குமா நடக்காதா? யூ ஆர் ட்ரைங் டு ரேஷனலைஸ். டோன்ட் ரேஷனலைஸ், கோ பை த டிவைன் வெர்டிக்ட். ஹalleluya. அது ரேஷனலைஸ் பண்ண முடியாது. We have to go by the divine verdict. நான் உன்னோட கூட போய் நான் போய் சேர்ப்பேன் உன்னைய. That's my task. It's my responsibility. God says. Praise God. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னாம 14:9 மீண்டும் சொல்ல வேண்டியது, நீங்க பயப்பட வேண்டியதில்லை. You need not fear. Hallelujah. Don't hesitate. Don't rationalize. Don't keep thinking. Move forward. Hallelujah. Grab the blessing.
enjoy the blessing. Say hallelujah. ஏன் மனசுல முழுமையா ஹalleluya வர மாட்டேனுது? நம்மோடு அங்கு உள்ளவங்க பெரியவங்களா இருக்கு, என்னை காட்டிலும் அவர்கள் பெரியவர். My problem is bigger. அரணிப்பான பட்டணங்கள், it seems impossible. The task is too big for me. Hallelujah. அவங்க முன்னாடி நான் ஒரு வெட்டுக்கிளி போல இருந்தேன். நான் என்ன அர்த்தம்? I am a small person. True. My God is a big person. Amen. Hallelujah. Praise God. நமக்கு காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, நமக்கு அவர் இறை ஆவார்கள். ஜஸ்ட் லைக் தட். அவங்கள நம்ம சொல்கிறோம்ல, பரோட்டா பிச்சு போட்ட மாதிரி பிச்சு போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. அவங்களுக்கு முதல்ல ஒரு தைரியம் இருந்துச்சு, நிழல் இருந்துச்சு, ப்ரொடெக்ஷன். அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு, ஒரு ஷீல்டு இருந்துச்சு. நம்ம பாத்திரமாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும். அவங்க என்ன வெளியூர்லேருந்து வர்றவங்க தான், அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஆயுதம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நம்ம பார்த்துடலாம், சமாளிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு தைரியம் இருந்துச்சு. அவர்களை காத்த தைரியம் அவரை விட்டு போயிற்று. அவருக்கு உள்ள அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அவரை விட்டு போயிற்று. ஹல்லேலூயா. அவரை காத்த நிலை அவரை போயிற்று. 2 பேர் சொல்றது ஒரு அருமையான வார்த்தை, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். Don't lose the momentum. God is telling you. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, காத்து கொண்டிருக்காங்க. If you believe the promises from God, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தால், உங்களுக்கு சில வாக்கு கொடுத்திருக்காரு, அது கர்த்தர் கொடுத்தார் என்ற நிச்சயம் இருந்தா, don't hesitate. போய் உடனே போய். You've been hesitating too long. God is telling you, praise God, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். என்ன ஜெயிக்க போறது நான் இல்லை, ஆண்டவர் ஜெயிக்க வைக்க போறார் நீ. ஆமென். ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். God is going to make your family a winning team. It is God's problem. It's God's task. Hallelujah. Praise God. ரோமர் 3ஆம் அதிகாரம், ஒரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசத்தினால விசுவாசம் குறைஞ்சு போயிடாது. 10 பேர் சொல்றாங்க போக முடியாது, ஜெயிக்க முடியாது, நம்மை காட்டில் அவர்கள் பெரியவர்கள். சிலர் விசுவாசிக்காம இருக்காங்க. இதனால ஃபேக்ட் மாறுமா? ஃபேக்ட் மாறாது. 4ஆம் வசனம், அருமையான வசனம். தேவனே சத்தியபரர், மனுஷன் பொய்யன். தேவனே சத்தியபரர். ஆண்டவர் சொல்றதா கரெக்ட், ஆண்டவர் சொல்றதா உண்மை, ஆண்டவர் சொல்றதா சத்தியம். மனுஷன் சொல்றது, நினைக்கிறது, பார்க்கிறது சத்தியம் அல்ல. ஹல்லேலூயா. praise God. என்னுடைய கண் பார்க்கிறது, என் காது கேட்கிறது, என் மனுஷீக எண்ணம் இஸ் நாட் கரெக்ட். வாட் பைபிள் சேஸ் இஸ் கரெக்ட். வாட் காட் சேஸ் இஸ் கரெக்ட். ஹல்லேலூயா. உங்களை பாலும் தேனும் ஓட தேசத்தில் போய் நான் கொண்டு போய் விடுவேன், சேர்ப்பேன். praise God. இப்போ சாய்ஸ் இருக்கு அவங்க முன்னாடி. 10 பேர் ரிப்போர்ட், 2 பேர் ரிப்போர்ட். சாய்ஸ், முழு தேசத்துக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ். ஹல்லேலூயா. ஒரு குரூப் சொல்லுது சான்ஸே இல்லை ஜெயிக்க, இன்னொரு குரூப் சொல்லுது சான்ஸே இல்லை ஃபெயில் ஆக. ஹல்லேலூயா. 10 பேர் சொல்றாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 2 பேர் சொல்றாங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 பேர் எதுனா சொல்றாங்க, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். சிம்பிள். ஏன்னா 14:9 சொல்லுது, பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், நம்மோட கூட. தட்ஸ் த பாயிண்ட். அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப்.
இந்த 10 பேர் சொல்றாங்க 1 2 3 4 எல்லா காரணம் ஆனாலும் கர்த்தர் உண்மை இருந்தாலும் ஹalleluya praise God. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் என் பட்சத்தில், உங்க பட்சத்தில். க்ளோஸ். இன்னொரு சேர்ந்து சொல்றீங்களா? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya. நம்ம என்ன பார்த்து நேற்று பார்த்தோம், அவர் கூப்பிடுறது சமீபமாக இருக்காருன்ட்டு. கூப்பிடுறது சமீபம் அர்த்தம் வித்தின் காலிங் டிஸ்டன்ஸ். இந்த வசனம் சொல்லுது அவரை டச் பண்ற லெவலில் இருக்கார், பக்கத்தில் இருக்காரு. தேவன் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை என்ன? விரோதமாக இருப்பது பெரிய ப்ராப்ளம், தீராத ப்ராப்ளம். டாக்டர் இது ஜெனட்டிக் டிசார்டர் சொல்கிற ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. உங்கள் உணர்வு சொல்லுது இந்த குடும்பத்தினால் இதை மேனேஜ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை என்ன? நத்திங், நத்திங். தேவன் நம்மோட கூட இருக்கிறார். சங்கீதம் 46:11 சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். The God of hosts, the God of God's angels. ஒரு பெரிய மகா வல்லமை உள்ள படை. இந்த படை இருந்தா எந்த எதிர்ப்பையும் எதிர்க்க முடியும், மேற்கொள்ள முடியும். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் உங்களை ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள கொண்டாந்துட்டு இருக்கார். ஹalleluya. இப்போ ரெண்டும் ரிப்போர்ட் வச்சாச்சு. இப்போ 2 பேரில் ஒரு டெஸ்ட்டு, 40 நாள் டெஸ்ட்டு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ பாஸா ஃபெயிலா? சில பேர் வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய ப்ராமிஸை நம்புகிறாங்க, சில பேர் அவங்களுடைய கண்ணை நம்புகிறாங்க. இந்த ப்ராமிஸை நம்புங்க, கண்ணால் பார்த்தா 2 பேருக்கு ஒரே காட்சி, 2 பேருக்கு ஒரே ப்ராமிஸ், 2 பேருக்கு ஒரே ப்ராமிஸ். ஆனால் எதை பிடிச்சிக்கிட்டாங்க? 2 பேரும் யோசுவாவும் காலேபும் ப்ராமிஸை பிடிச்சிக்கிட்டாங்க. 10 பேர் காட்சியை பிடித்து கொண்டார்கள், தாங்கள் பார்த்ததை பிடித்து கொண்டார். ஹalleluya. இந்த ஜனமே இப்போ சொல்லுது, ராத்திரி ஃபுல்லாக அழுதாங்க, ராத்திரி ஃபுல்லாக கூக்குரல், புலம்பல், ஒப்பாரி. நாங்கள் தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு திரும்பி போகணும், நாங்கள் தலைவர்களை நாங்களா நியமிக்க தோங்குறோம். ஆமென், ஹalleluya, praise God. அதாவது they refused to accept God's presence by faith. அது it is not easy. அதான் ஒரு பெரிய பாயிண்ட். It is not easy. இந்த அருமையான சகோதரியே, நானும் நீங்களும் பிரசங்கம் பண்ணுறது ஈஸி. பை ஃபெய்த் யூ கேன் டூ இட். ஆனால் அது ஈஸி கிடையாது. எப்போ ஈஸி? நான் அந்த ஃபெய்த், அந்த ப்ராமிஸை பிடிச்சிக்கிட்டேன்னா எவ்ரிதிங் இஸ் ஈஸி. அவரோட ப்ரெசன்ஸை பை ஃபெய்த் இஃப் யூ ரியலைஸ் டுடே, நத்திங் இஸ் டூ ஹார்ட். அது வரைக்கும் ஸ்ட்ரகிள், அது வரைக்கும் அது பிரச்சனை. அந்த பிரசன்ஸ், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அது போதும். அந்த பிரசன்ஸ், அந்த பை ஃபெய்த் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா எவ்ரிதிங் இஸ் ஈஸி. இல்லாட்டி 1000 பிரசங்கம் கேட்டாலும் பிரசங்கமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு க்ஷணம் விசுவாசத்தில் கர்த்தர் உண்மை உள்ளவர், என்னோட கூட இருக்கிறார், அது போதும். இந்த ரியலைசேஷன் வந்துச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஹalleluya, praise God. இவங்களுக்கு யோசுவாவும் காலேபும் சொல்ற ஒரு பதில், அட்வைஸ், கலகம் பண்ணாதீர்கள். என்ன கலகம் பண்ணாங்க? கம்படிச்சு அடிச்சாங்களா? இல்லை, பயந்தார்கள், அவிசுவாசித்தார்கள். இது கர்த்தருக்கு எதிராக உள்ள கலகம். ஹalleluya. பாருங்க, கர்த்தருடைய பார்வையில் அவிசுவாசம், பயமும் எவ்வளவு மோசமான காரியமாக இருக்கு. ஹalleluya, praise God. கர்த்தர் நம்மோட பேசியிருக்கார். அதே வார்த்தையை
காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் எப்படி பிரியப்படுவாரு? விசுவாசத்தில் அவர் பிரசன்ஸை உணர்ந்தால், பயப்படாமல் இருந்தால். பயந்தா கலக்கம், பயப்படாமல் இருந்தா பிரியம். ஹல்லேலூயா. அவிசுவாசித்தா கலக்கம், விசுவாசித்தால் பிரியம். ஹல்லேலூயா. God is greater. God is greater than the giants. ராட்சசர்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அர்ணிப்பான பட்டணங்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. God is greater. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? God is greater. என்னோட சேர்ந்து இன்னும் சொல்லுங்க, God is greater. ஹல்லேலூயா. உண்மைதான் பிரதர், பெரிய பிரச்சனை. உண்மைதான் சிஸ்டர், பெரிய நெருக்கம். ஹல்லேலூயா. God is greater. உங்களுக்கு முன்பாக இருக்க ஜெயண்ட் யார் எனக்கு தெரியாது. உங்களுக்கு முன்பாக இருக்க அரணிப்பான பட்டணம் என்னன்னு எனக்கு தெரியாது. You know it, God knows it. You know your problem, God knows. God is giving you the solution. Hallelujah. நீங்க ப்ராப்ளத்தை பார்க்குறீங்களா, சொல்யூஷனை பார்க்குறீங்களா? இந்த ரெண்டு கூட்டம் 10-2 ரெண்டு பேருக்கும் காமன் தான் எல்லாமே. உங்களுக்கும் ஒரு பைபிள், எனக்கும் பைபிள், எல்லாருக்கும் ஒரே பைபிள், அதே ப்ராமிசஸ், அதே இரட்சகர், அதே சிலுவை, அதே உயிர்த்தெழுதல், அதே அனாயிண்டிங், அதே அபிஷேகம், அதே கிருபை, அதே வல்லமை. எவ்ரிதிங் இஸ் சேம். வாட் டிஃபரன்ஷியேட்ஸ்? என்னுடைய விசுவாசத்தினால கர்த்தருடைய பிரசன்ஸை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரனா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். முடிக்கிறேன். இவர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஏன் ப்ராமிஸ்குள்ளே போக முடியல? ஏன் ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போக முடியல? ஏன் வாக்குத்தத்துக்குள்ளே போக முடியல? ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓட தேசத்துக்குள்ளே போக முடியல? ஏன்? ஆன்சர் சிம்பிள், பயம். ஹல்லேலூயா. காலேபு யோசுவாவும் எதனால் உள்ளுக்கு போனாங்க? they believed in the presence of God. என்ன 14:9 சொல்லுது, பயப்படாதீர்கள், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். முதல் குரூப்பு ப்ராப்ளத்தை, பயத்தை எடுத்துக்கொண்டாங்க. யோசுவாவும் காலேபும் ப்ராமிஸை, கர்த்தருடைய பிரசன்ஸை எடுத்துக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பயத்துக்கு சொல்யூஷன் என்னது? முதல்ல சொன்னேன், கடையே சொல்லி முடிக்கிறேன். பயத்துக்கு சொல்யூஷன் பிரசன்ஸ் ஆஃப் காட், ஃபெய்த். பிரைஸ் காட். கண்கள் மூடி ஜெயிப்போம். அப்பா பிதாவே, எங்களோட நீ பேசிக்க தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீங்க ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்க அப்பா. ஆரோக்கியமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானம் உள்ள குடும்பம், ஆண்டவரே வெற்றிகரமான அன்றாட வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு முன்பாக வச்சிருக்கீங்க அப்பா. நான் இவையெல்லாம் அனுபவிக்க எனக்கு உங்க பிரசன்ஸ் இருந்தா போதும் ஐயா. நீர் எங்களோட கூட இருக்கிறீரப்பா. என் போராட்டத்தை காட்டிலும் நீர் பெரியவர். என் குடும்பத்தில் உள்ள சிக்கலை காட்டிலும் நீ பெரியவர். என் சரீரத்தில் உள்ள குறையை காட்டிலும் நீ பெரியவர். என் எண்ணத்தில் உள்ள பலவீனத்தை காட்டிலும் நீ பெரியவர். என் சூழ்நிலையில் உள்ள எல்லா அழுத்தத்தை காட்டிலும் நீ பெரியவர். என் தேவையை காட்டிலும் நீ பெரியவர். யூ ஆர் கிரேட். காட் இஸ் கிரேட்டர். பிதாவே, விசுவாசத்தோடு நீ என் வாழ்க்கையில் இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஐ எக்ஸ்பீரியன்ஸ் பை ஃபெய்த் your presence in my life. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 96ஆம் சங்கீதம்
10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லோட நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறேன் சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறைகளாலே நீ மூடுவார். அவர் தமது சிறைகளாலே மூடுவார். செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் விசுவாசமா அறிக்கை பண்ணும். ஜீவ வார்த்தைகள். Praise God. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. வில்ஃப்ரெட் சோஃபி அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன எங்கள் நல்ல பிதாவே, இன்றைய நாளிலும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த மாலை வேளையிலும் பாதத்தண்டையில் கூட்டி வரச் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையாய் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜெப வேலைக்காகவும் ஸ்தோத்திரம் சுவாமி. கேட்ட அருமையான தேவ செய்திக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் சுவாமி, நீர் எங்களோடு இருக்கிற தேவன். நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை அப்பா. காலேபும் யோசுவாவும் போல கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய தேவனாய் நீங்க இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கொள்ளை நோய்களோ வேறு எந்த விதமான இக்கட்டுகளையும் கண்டு நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்த தேவன் எங்களை ஜெயிக்க வைக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் எதுவும் எழுப்ப முடியாது. இந்த நேரத்திலும் தொடர்ந்து ஜெபித்து வரும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்காக கூட உங்கள்கிட்ட வருகிறோம் சுவாமி. இம்மட்டுமாக நோய் தொற்றை வெகுவாய் குறை செய்ததற்காய் நன்றி சுவாமி. எல்லா இடங்களிலும் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், ஆக்சிஜன், மெடிசன் ஷார்டேஜ் எல்லாம் நீங்கி தாராளமாய் கிடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். வேக்சின் பற்றாக்குறை விரைவில் தீரவும், எல்லா மக்களுக்கும் வேக்சின் தங்கு தடையின்றி கிடைக்க கிருபை செய்யுங்க. நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் விரைவில் பரிபூர்ண சுகம் பெற்று வீடு திரும்ப கிருபை செய்யுங்க. கோவிட் நோய் தொற்றின் காரணமாக நாடு பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதை நீங்க அறிவீங்க சுவாமி. இதன் மூலம் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் சரி செய்யப்பட மீண்டும் சுமூகமான நிலையை அடைய நீங்க உதவி செய்யுங்க. லாக்டவுன் பிரச்சனையால் வேலையை இழந்து தவிக்கும் மக்களுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்க கிருபை செய்யுங்க சுவாமி. பொருளாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு விரைவில் அதை மீட்டெடுக்க கிருபை செய்யுங்கப்பா. தேர்ட் வேவ் எல்லாம் வந்து மீண்டும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை குலைத்து போடாதபடிக்கு நீங்க தடுத்து நிறுத்தி கொடுங்க சுவாமி. ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. மக்களின் உயிர் காக்கும் ஒரு உன்னதமான பணியில் ஈடுபட்டிருக்கும் டாக்டர்ஸ், நர்சஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ், ரெவன்யூ அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புள் எல்லாரையும் உமது கரத்துக்குள் வைத்து பாதுகாத்து பணி நடத்துகிறோம். எந்த நோய் தொற்றோ மனச்சோர்வோ அவர்களை அணுகாத வண்ணம் தடுத்து ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் அவர்களுடைய பணியை செய்ய நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. சீஃப் மினிஸ்டர், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அனைவருக்கும் உமது சிரேஷ்ட ஞானத்தை கொடுத்து இந்த தேர்ட் வேவ் ஒரு பொழுதும் தலையெடுக்கா வண்ணம் அவர்கள் நடவடிக்கைகளை எடுக்க நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும். மக்கள் அரசாங்கத்தின் வழிகாட்டில் கீழ்ப்படிந்து விரைவில் இந்த நோய் தொற்று முற்றிலும் ஒழித்து போக உதவியாயிருக்க நீங்க ஞானத்தை கட்டளையிட்டு கொடுத்த சுவாமி. சுரேஷ் ஜான்சனையும் சிஸ்டர் ரேணுகா சுரேஷையும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்வில் நீங்க வழி நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். வைராக்கியத்தோடு அவர்கள் எடுத்து வரும் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் தந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கண்ணீரோடு இருந்த நாட்களை எல்லாம் நீங்கள் கலிகூறும் நாட்களாய் மாற்றி போட்டதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இக்கட்டான நேரங்களில் நீங்கள் அவர்களுடைய கரம் பற்றி நடத்திய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான இந்த ஜெபக்குழுவை உருவாக்கி அநேக ஆத்மாக்களை ரட்சித்து வருவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தொடர்ந்து இந்த ஜெப கூட்டத்தை நடத்த தேவையான உடல்
இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சிஸ்டர் ராஜி கருணாகரன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அருமையாக ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்தை உம்முடைய பாதப்படியில் செலவிட கொடுத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருந்து உம்முடைய பிரசன்ஸை கொடுக்கும் போது நாங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை என்ற சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த தைரியத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு கிருபையை தாங்க. இதை அரேஞ்ச் பண்ணி நடத்தி வருகிற சகோதரியும் உடைய கரத்தில் ஒப்படைக்கணும் சுவாமி. 2 பேருக்கும் வாழ்விலும் நீ செய்த அற்புதம் அதிசயங்கள் அநேகம் சுவாமி. உம்முடைய நாமத்தை அதிசயமானவர் வல்லமை உள்ள தேவன்றத அவங்க 2 பேர் வாழ்க்கையிலும் நீ நிரூபித்து காமிச்ச தயவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய சாட்சிகள் பலருக்கும் பிரயோஜனமாயிருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அவங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அந்தந்த இடங்கள்ல பாதுகாத்து வேண்டிய சுகம் பலன் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இந்த இதுல ஜாயின் பண்ணி இருக்கிற எல்லா ஃபேமிலிஸையும் உடைய கருத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ளவங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க சுவாமி. வயதானவர்கள், மிடில் ஏஜ், யூத், சில்ட்ரன், இப்படின்னா எல்லா பகுதியிலையும் மக்கள் இருப்பாங்க சுவாமி. ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மக்களை நீங்க சந்திங்கப்பா. வயதானவங்களுக்கு வேண்டிய சுகம் பலன் சந்தோஷம் சமாதானம் கட்டளையிடுங்கப்பா. குடும்பங்கள்ல வேலை இல்லாம சிலர் இருக்கலாம். அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையை தாங்க சுவாமி. இந்த பேண்டமிக் பீரியட்ல எவ்வளவோ கஷ்டத்தை சில குடும்பங்கள் அனுபவிக்கிறாங்க சுவாமி. இதுல ஜாயின் பண்ணாம இருக்கிற மற்றவங்க கூட எத்தனையோ கஷ்டத்துல இருக்கிறாங்க. நாங்க அறிவோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட மக்களுக்கும் நீங்க தேவையான காரியங்களை கொடுத்து வழி நடத்துங்க சுவாமி. எங்களால் முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்து உங்களுடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை நாங்க வெளிப்படுத்த கிருபையை தாங்க சுவாமி. இந்த நாட்களிலும் இந்த கொரோனாவை இவ்வளவாக நீங்க குறைத்து கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைதான், உங்களுடைய இறக்கம் தான் கர்த்தாவே இதை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கு சுவாமி. விசுவாச அறிக்கையை நாங்கள் வீண் போக்காதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. தினந்தோறும் நாங்கள் அறிக்கையிடுகிறோமே, இந்த உலகத்தை விட்டே அதை நீங்கி போகணும்னு அது விசுவாசம் நம்பிக்கையோடு எங்களுக்கு வரட்டும் சுவாமி. நிச்சயமாக முடிவு உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த கிருபையை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் நினைக்கிறோம், டாக்டர்ஸ், நர்சஸ், ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற லேப் டெக்னீஷியன்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், எல்லா ஒர்க்கர்ஸ் எல்லாரும் உடைய கருத்துல ஒப்படைக்கிறோம். அப்பதாங்க பலவிதமான வைரஸ் வந்துன்னு கேள்விப்படுறோம்ப்பா. அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் பிளாக் ஃபங்கஸ் இந்த மாதிரி வியாதிகளும் வருது சுவாமி. ஆண்டவரே, தயவாய் இறங்கி இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க சுவாமி. வேலை பார்க்கிறவங்க ஒவ்வொருவரும் கர்த்தாவே, இதற்காக உழைக்கிற ஒவ்வொருவரும் உண்மையும் உத்தமமாய் உழைக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, நீர் காண்கிற தேவன் பயத்தோடு அவங்க செய்யட்டும் சுவாமி. அவங்களுக்குள்ள இருக்கிற மன பயம் திகிலெல்லாம் எடுத்து கொடுத்து உண்மை நம்பி தைரியத்தோடு உண்மைக்கு செய்த ஊழியமா அவங்க செய்யட்டும் கர்த்தாவே. நீங்க தயவாய் இறங்குங்க, கிருபையை காட்டுங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருக்கும் கர்த்தாவே நீங்க பாதுகாப்பு தாங்க. அவங்களும் அவங்க குடும்பத்திலும் யாரும் அஃபெக்ட் ஆகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. மற்ற எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. எங்களையும் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் எங்க நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடுகை அற்புதமாக வழிநடத்துகிற வருகிற கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுதினமும் சுவாமி 1 மணி நேரம் ஆசீர்வாதமானது 1 மணி நேரத்தை
ஒரு பாதத்தடில் ஆண்டவரே கழிக்க நீ செய்த கிருபைக்காக கொடா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த கூடி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த வருடத்திலிருந்து போன மார்ச் மாதம் ஆரம்பித்த 1.5 வருஷம் ஆச்சு ஆண்டவரே. நீங்கள் அற்புதமாக எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கொடா ஸ்தோத்திரம். இந்த குழுவை ஆண்டவரே உமக்கென்று நீங்கள் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. இதோ ஜனங்களை எனக்கு தெரிந்து கொண்டு அவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி உங்களுடைய துதிகளை நாங்கள் சொல்ல கிருபை செய்திருக்கிறதுக்காக கொடா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய இந்த கூட்டத்தாரை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறவர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா காலங்களில் எவ்வளவோ பேருக்கு ஜீவனை ஆண்டவரை திருப்பி கொடுத்தீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜீவனெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு மிகவும் அருமையாக இருந்தது ஆண்டவரே. கொரோனா வந்த பொழுதிலும் அதையெல்லாம் தாங்கி அதனூடாக சென்று ஆண்டவரே அழுகின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்ற வசனத்தின் படிக்கு ஜெயத்தை கொடுத்தீரே. கொடா ஸ்தோத்திரம் அப்பா. கொடா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு ஆண்டவரே பதிலை தந்து கொண்டிருக்கிறீங்க சுவாமி. யாக்கோபின் ஏணியை போல ஆண்டவரே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறதுக்காக கொடா ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் விசேஷத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தம் எங்கள் மேல் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இன்னொரு விஷயம் நாங்கள் அதை தெளிக்கிறோம் சுவாமி. எங்கள் மேலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரமாக முடிய ஆலயத்தின் மேலே தெளிக்கிறோம் சுவாமி. எங்கள் வீட்டு நிலைக்கால்களில் தெளிக்கிறோம் அப்பா. எங்கள் கேட்டில் கேட்டில் தெளிக்கிறோம் சுவாமி. அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வசனத்தின் படிக்க சுவாமி. சமாதானத்தையும் சுகத்தையும் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த உம்முடைய பாதுகாப்பை தாண்டி ஆண்டவரே எந்த ஒரு கொரோனாவோ எந்த ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ வருவதில்லை சுவாமி. ஆண்டவர், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடங்கொள்ள நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் ஜெய கிறிஸ்துவாக எங்கள் மத்தியில் இருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஜெய கிறிஸ்துவா எங்கள் மத்தியில் எழுந்திருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மானுவேல், ஏசாயா பேரிட்ட பேர் ஆண்டவரே. ஏசாயா மூலமா நீர் பேரிட்ட கொடுத்த பேர் ஆண்டவரே. தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு இருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆமாண்டவரே, இந்த தேவன் சதா காலங்கள் நம்மை நடத்துகிற தேவன் அப்பா. உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கீங்களே, கொடா ஸ்தோத்திரம் சுவாமி. அக்னியாக எங்கள் மத்தியில் நீங்க இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் எப்படி இஸ்ரவேலின் பாளையத்தை விட்டு பிரியாமல் இருந்ததோ அது போலவே எங்கள் வீடுகள்ல, எங்கள் சரீரமாக ஆலயத்துல ஆண்டவரே அந்த மேகஸ்தமம் அக்னி ஸ்தம்பம் எப்பொழுது இருக்கணும் ஆண்டவரே. அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிருக்க சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அப்பா, எப்படிப்பட்ட வசனம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க எங்க மத்தியில் இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, நான் நடுவே அக்கினி மதிலாக இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களை சூழ அக்கினி மதிலாக இருங்க ஆண்டவரே. அப்ப எந்த பாதிப்பு எங்களுக்கு வராது ஆண்டவரே. கொடா ஸ்தோத்திரம் சுவாமி. கொடா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே பேர் எழுதப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம், பேர் எழுதப்பட்ட மருத்துவருக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அநேக மருத்துவர்கள் செவிலியர்கள் உண்டு சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுமிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ சுரேஷ் சாமுel தன்ரா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமினி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், நர்சஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ் இவர்களுக்காக வருகிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. சாட்சிகளாக எழுந்தி பிராசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, ஜியோகா தூரதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம், பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஜியோ, ஏஞ்சல் தர்ஷன், சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சன் சீலன் குடும்பங்கள், சலமன், பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேர்லின், சங்கீதா, ஷேரன், கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி குடும்பங்களுக்காக வருகிறோம். விக்கி, விவேக், ஜெபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல், ஐசக், தேவரக்கம்,
என்னாச்சு? அங்க இருக்கா? அதுல வருதா பாருங்க. இமானுவேல், ஐசக் தேவ், இமானுவேல், எட்வின், நவா, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்கு வருகிறோம் சுவாமி. சாட்சிகளாக எழுப்பி பிரகாசிக்க, ஊழியக்காரர் எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம் சுவாமி. கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்க ஆனந்த், ஜோ, லெஸ்லி, ராபின்சன், கபிதால் என்ற மீனா, ஸ்ரீபிரபா இவர்களாக வருகிறோம். சாந்திக்காக வருகிறோம். ஆண்டவரே, கேன்சர்லேருந்து விடுதலை தாங்க. கொடிய வியாதி, ஆனால் அதை விட பெரியவர் நீரா ஆண்டவர். எளிதாக ஜெயித்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. விசுவாசத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தரால் நாங்கள் ஜெயிப்போம் என்று சொல்ல ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆம், எங்கள் கொடி எப்பொழுதும் வெற்றி கொடிதான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேன்சர் நோயிலிருந்து எனக்கு கொடுத்த மகா பெரிய விடுதலைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செங்கடலை பிளந்தது போல அந்த ஆண்டவரே போஸ்ட் ஆபரேஷன் ஷாக்ல இருந்து எனக்கு கொடுத்த ஜீவனை திருப்பி கொடுத்தீரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எப்படி நன்றி சொல்வேன் தெரியல சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துறோம் சுவாமி. இந்த ஜீவன் ஆண்டவரே உம்முடையது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நாள் சுவாமி. உம்மை கொண்டாடுகிற நாள் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சர்வாங்கமாக உண்மை துதிக்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஊழிய பாதையில் நாங்கள் 2 பேரும் ஆண்டவரே உமது கரத்தை பிடித்து ஒருவர் கை ஒருவர் பிடித்து ஆண்டவரே உங்களுடைய ஊழிய பாதையிலே நாங்கள் ஆண்டவரே ஜெயத்தோடு செல்ல கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவர் ஊழிய திட்டங்களை தாங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை பயபக்தியோடு செய்ய கிருபை செய்யுங்க சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம். திரும்ப இந்த வியாதி வராதவாறு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உள்ள உடலில் சரீரத்தில் ஒவ்வொரு செல்லும் ஆண்டவரே உம்மை துதிக்க கிருபை செய்யுங்கப்பா. உம்மை துதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கிட்னி நோயால பாதிக்கப்பட்டிருக்க பத்மா, நீலா சம்பத்துக்காக வருவோம். பரிபூர்ண சோத்தை தாங்கப்பா. ராஜ்குமாரிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏற்ற வேலையில தாங்க சுவாமி. மகள் காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, டிரான்ஸ்ஃபர் எஃபெக்ட் பண்ண ஆர்டர் வேற கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாகராணி வேலை ஜாயின் பண்ணிட்டாங்க. நல்ல சுகத்தை கொடுத்துருக்கீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இப்போ இந்த நேரத்தில் சுவாமி இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்தும சரீர நன்மைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சரீரத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும் நீர் அறிவீர் சுவாமி. எங்களுக்கு தெரியாது ஆண்டவர். கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் அறிந்தவர், சர்வ வியாபகர் ஆண்டவர், ஒம்னிசியன் காட். அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் ஆண்டவரே. எல்லாத்தையும் சகலத்தையும் அறிந்தவர். உங்களுக்கு காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆண்டவரே, எல்லாம் உங்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறதப்பா. எங்களுக்கு உள்ள கிடைக்கே நீங்கள் அறிவிங்க. மனசில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அறிவிங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. பிரிவினை நாவிகளை இயேசுவை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அதுபோல சரீரத்தில் ஆண்டவர் உச்சன் தலைமுதல் உள்ள கால் வரை உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்க அப்பா. ஒவ்வொரு அவயமும் நாங்கள் ஆண்டவரே தாயின் கற்பது உருவாக முன்னே எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. என் கருவியும் அது கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாயிலும் இல்லாத அவை அனைத்தும் உருவத்தினால புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்ததப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரெயினில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, மைக்ரைன், ஹெடேக்கு, கண், காது, மூக்கு ஆண்டவரே, நான் மூக்கில் உள்ள விசேஷமாக மூக்கை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும், தொண்டையை பாதுகாத்துக் கொள்ளணும், லங்ஸை பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. எந்த கொரோனா தாக்காதவாறு ஆண்டவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. நீதியின் மார்க்கவசத்தை அணிய கிருபை செய்யுங்க. எல்லாருக்கும் அணிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசனால ஆண்டவரே நாங்கள் இது உணர கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லங்ஸை பாதுகாத்துக் கொள்ளுங்க. லங்ஸ் ஜீவ சுவாசத்தை நீங்கள் ஊதுங்கப்பா. ஆதாமுக்கு ஊதுனீங்களே ஜீவ சுவாசத்தை ஆண்டவர். எல்லா நாசிலையும் மறுபடியும் ஒரு விஷயம் ஊதுங்கப்பா.
கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஹார்ட்ல உள்ள பிரச்சனை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிளட் பிரஷர் சீராக ஓட கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, பிபி சுகர் எல்லாம் நார்மல் ஆவதாக, பேங்க்ரியாஸ் ஒழுங்காக வேலை செய்வதாக, நீங்கள் கிரியேட் பண்ண மாதிரி எல்லாம் இருக்கணும் ஆண்டவரே. கிட்னிஸை பலப்படுத்துங்க, புதிய கிட்னிஸை தாங்க, கிட்னி பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போடுங்க, லிவர் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போடுங்க, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், கேர்டு, அசிடிட்டி எல்லாத்தையும் சரி பண்ணுங்க ஆண்டவரே. ஃபுட் பைப், வின் பைப்பில் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுங்க ஐயா. ஆண்டவரே, யாருக்கு இந்த நேரத்தில் என்ன குறைவு இருக்கோ ஆண்டவரே, குறைவுகள் கிறிஸ்டியன்ஸ்களை மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. உமது அடியானுக்கு ரத்தம் எவ்வளவோ குறைவாக இருந்துச்சு சுவாமி ஆண்டவரே. பிளேட்லெட் 9,000க்கு போச்சு ஆண்டவரே. ஆனால் மகிமையின் தேவன் மகிமையாக இறங்கி ஆண்டவர் அற்புதமான சுகத்தை 1,80,000 கொடுத்தீங்களே, எவ்வளவு பெரிய அற்புதம் சுவாமி. அந்த வெளிச்சம் எல்லார் மேலும் பாய கடவுது ஆண்டவரே. இது அற்புதத்தின் நேரம், இது அதிசயத்தின் நேரம் ஆண்டவரே. விசுவாசிகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வராக. சரீரத்தில், ஆத்மாவில், ஆவியில ஒரு வித்தியாசம் உண்டாவதாக. கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. கால்கள், மூட்டுகள், முதுகுத்தண்டு, வடங்கள் எல்லாம் சீராவதாக, எல்லாம் நேராவதாக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. கோடநாட்டெல்லாம் செவையாக்குன்னு சொன்ன தேவன் எல்லா கோடலையும் சரியாக்குங்க ஆண்டவரே. கால் பாதம் வரைக்கும் பிரச்சனைகள், வரிகோஸ் வெயின் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. இந்த ரத்த குழாய்களை நீங்கள் உருவாக்குன உங்களுடைய ரத்தால் ஓடுது ஆண்டவரே. அப்பா, கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் அசைவறதுக்கா ஸ்தோத்திரம், உங்களுடைய வல்லமை இறங்குறதுக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, கொடி ஸ்தோத்திரம், துதிகனமை எல்லாம் செலுத்துறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சாயங்கள் மறவாதே. ஆமென்.